உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலாஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி அற்புதமான அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு வக்ர பயிற்சியினுடைய பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு துலா ராசிக்கு பார்க்க போறோம். அதாவது புரட்டாசி 29 முதல் தை 29 வரை இதற்குரிய ஆங்கில தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 17/10/2024 முதல் 11/2/2025 வரை 2025 வரை அதை கவனத்தில் எடுத்துக்கணும். 2024 இருந்து 10வது மாதம் 2024 இருந்து 2வது மாதம் 2025 வரை இருக்கக்கூடிய ஒரு, அதாவது இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது. 2025 புத்தாண்டிலே ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது. ஓய்வே இருக்காது. ஓய்வில்லாத உழைப்பு, சிறந்த முன்னேற்றங்கள். அப்படிப்பட்ட குரு வக்ர பயிற்சி பலன்களை இன்னைக்கு துலா ராசிக்கு பார்க்கும். பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தினுடைய வேதனைகள், ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனிதன் பிரச்சனை, இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக பல நன்மைகள் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால், உங்கள் வேதனைகள், நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்த்தா நல்லா நடக்குமா, அங்க பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு. எதுக்கு எங்களுக்கு நல்லதே நடக்கலை. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் நல்லது நடக்கலை அப்படின்ன போது, ஒரு ஜோதிடர்களோ ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமோ ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் பிள்ளைகள் இல்லை, படிப்பு இல்லையா, இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, வேலை, அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேலை எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா, வேற ஏதாவது வீட்டில் என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம்? ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில். ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். குரு வக்ர பயிற்சி பலன்கள் துலா ராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த 17/10/2024 முதல் 11/2/2025 வரை குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்கள். இந்த குரு வக்ர பயிற்சி என்பது நல்ல ஒரு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அமைகிறது. அதுல மாற்றமே இல்லை. இப்ப துளாராசியை பொறுத்தளவு துளாராசியுடைய பலன்களை தான் இப்ப வக்ர பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப துளாராசியை பொறுத்தளவு 8ஆம் இடத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் குரு வக்ரமாகிறார். இந்த 8ஆம் இடம் என்பது சாதாரண இடமே கிடையாது. இப்ப துலா ராசிக்கு 3, 6 8ஆம் இடத்தில் இருந்தா விபரீத ராஜயோகம், எதிர்பாராத ராஜயோகங்கள், எதிர்பாராத ஒரு லாட்டரி அடிக்கிற மாதிரி யோகம். துலா ராசி ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம், விபரீத ராஜயோகம்.
விபரீத ராஜயோகம் தொழில் முக்கியமா துளாராசிக்கு தொழில் தாங்க. தொழில் வருமானம், தொழில் வேலை வருமானம் முன்னேற்ற டாப்ல போகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். மனுஷனுக்கு வேண்டியது என்னங்க, ஒரு மனுஷனுக்கு நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாம கூட நல்ல வேலை கிடைக்கும். சரி, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய சொந்த தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களாக இருக்கும். அடுத்து என்ன, நல்ல தொழில் வருமானம், கல்யாணம் முடியல, அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய ஒரு அக்கிர பயிற்சியாக அமையும். காசு பணம் வருமானம் வரக்கூடிய, அதாவது காசு இல்லை, வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் இருக்கு, அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய நிலையில் இந்த வருமானத்தை கொடுக்கும். துளாராசிக்காரங்க நிறைய மற்றவங்களுக்கு தான் காசு வட்டி கட்டியில கொடுத்துருப்பாங்க. அந்த காசு பணம்லாம் பார்த்தா இவங்களுக்கு காசுக்கு பணத்துக்கு எப்பயுமே உங்களுக்கு ஒரு சோதனை வந்ததில்லை. ஏன்னா அப்படி என் செய்கிற வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்க துளாராசி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல வியாபார ஸ்தலத்தை, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், பெரிய மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, அதே போல ஒரு மருத்துவமனை, பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அவங்களாம் சிறப்பான முன்னேற்றங்கள். இப்போ இங்கிட்ட ஒரு 5-6 காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருப்பாங்க. இங்கிட்ட ஒரு அதே ரியல் எஸ்டேட்டு, சில பேர் மருத்துவமனையில் மிகப்பெரிய லெவலில் இருக்கு. பெரிய 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 ஹோட்டல்கள், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கட்டியிருப்பாங்க. துளாராசிக்காரங்க சாதாரண பிளாட்பாரத்திலையும் பெரிய ஹோட்டல் வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் வச்சவங்களும் துளாராசி இருப்பாங்க. அத்தனை பேருக்குமே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதில் மாற்றம், இந்த வக்கர பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் சரம், சிரம், உபயம் என்ற 3 அமைப்புகள், 3 பார்வையை பார்க்கக்கூடியவர். அப்ப ரிஷபராசியில 8ஆம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய குரு வக்ரமாகி உங்களுடைய முதலில் கடன் ஏதாவது, சில துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தாலும், ஏற்கனவே கொடுத்த கடன் ஏதாவது இருந்தாலும் அந்த வராத காசை வரவு வைக்கக்கூடிய நிலையும், வராத காசை வர வைக்கிறது, சேமிப்பு, அதாவது விரயமாகாம சேமிப்பாகக்கூடிய நிலை உருவாகிறது. ஏதாவது ஒரு செய்கிற தொழிலில் ஒரு முதலீட்டில் அந்த காசு பணத்தை போட்டு முன்னேறக்கூடிய சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். அப்ப மேலும் அவர் 8ஆம் இடத்துல இருந்து எங்க பார்க்கிறாரு, தனம், வாக்கு, வியாபாரம். முதல்ல கனவெல்லாம் நனவாகக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு. போட்ட பிளான், நம்ம ஒரு பிளான் போட்டு அதுவும் நடக்குதியா, அப்படி நடக்காம கரெக்டா கொண்டு போறோம். அந்த பிளான் கரெக்டா சக்சஸ் ஆகக்கூடியது. யாரை பார்க்கணும்னு நினைக்க, எந்த காரியத்தை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோம், அதை போல வெற்றியா முடிக்கக்கூடிய ஒரு காலம். மேலும் அவர் 2ஆம் இடத்துக்கு அதிகாரம் என்ன, கல்வி, வாக்கு, கல்வி, வருமானம். வாக்கு தனம், வாக்கு வியாபாரம், வருமானம். தனம், வாக்கு, வியாபாரம். வாக்கு என்றால் கல்வி, கல்வியின் மூலம் முன்னேற்றம், கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பு. வாக்கு, வருமானம், வியாபாரம், வியாபாரத்தின் மூலம் வருமானம். வாக்கு ஸ்தானம், வியாபார ஸ்தானம், வருமானம் முன்னேற்றம் தரக்கூடிய ஸ்தானம். ஆக வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் வேலை வாய்ப்பு, செய்கின்ற தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், காசு பணம் எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி, குரு வக்ர பயிற்சி. துளாராசி அற்புதமா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா, துளாராசிக்கு 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது, 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பூமி யோகம், பூமி, இடம், வீடு, வாசல், சொத்து, சுகங்கள், இப்படி சொல்லக்கூடிய யோகத்தை பூரா, பதவி முன்னேற்றம், பதவி உயர்வு, அதே அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, பொதுமக்கள் மூலம் ஆதரவு, செய்கிற தொழில் மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இடம். ஆக திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய திடீர் யோகங்கள், வராத சொத்து, வராத காசு, வராத பதவி, கிடைக்காத முன்னேற்றங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு பயிற்சியாக இந்த துளாராசிக்கு அமைகிறது. அதுல மாற்றமே இல்லை. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்.
அது துளாராசிக்கு நிச்சயமாகும். ராஜயோக வாழ்க்கை, பதவி முன்னேற்றம், வருமான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு வக்ர பயிற்சியாக துளாராசிக்கு அமைகிறது. சரிங்களா? அதாவது துளாராசிக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிருகசீரிஷம் 2ஆம் பாவத்திலிருந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாவத்திற்கும், மிருகசீரிஷம் அதாவது ரோகிணி 4ஆம் பாவத்திற்கும், ரோகிணி 3ஆம் பாவத்துக்கும் வக்ரமாக ரிவர்ஸாக ரிவர்ஸ் பின்னோக்கி பயிற்சிகின்றது. நம்மளை பின்னோக்கி பயிற்சி அடைந்து வாழ்க்கை பல முன்னோக்கி போகக்கூடிய நல்ல ஒரு நல்ல யோகமான காலத்தை, யோகமான நேரங்கள், நல்ல நேரமையாது, நல்ல டைம், சரியான டைம்ல செஞ்சையா அந்த நேரத்தை உருவாக்கக்கூடியதுதான் இந்த குரு வக்ர பயிற்சி. அப்படிப்பட்ட சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகிறது, அதிரடியாக ஏற்படுத்த போகிறது துளாராசிக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது சரியாக நடக்கலை, ஏதாவது உங்களோட பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்ன இது இன்னும் சொல்ல போறேன் நான், ஜாதகம் என்பது இறைவனால் ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அதை மறந்துடாதீங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி என்ன சொல்றது, ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது, மனிதன் படைத்ததில்ல. அதனால தான் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக அது நடக்கல அப்படின்னா அதை கணித்து சொல்றதெல்லாம் தப்பு இருக்கும். ஒன்னும் உங்க நோட்டு தப்பா இருக்கும், ஜோசியம் நான் தப்பா இருக்கணும். உங்களுக்கு சொன்னது நடக்கல, கணித்து சொல்றதுதான் தப்பு, அதுல மாற்றமே இல்லை. ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது. உங்கள் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்ன பார்த்து நடக்கல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. சரிங்களா? ஆக நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லது நடக்கும், நீங்க நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு நல்ல உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.